சிட்டி ஆஃப் பியூட்டி, ஹரியானாவுடைய கேபிட்டல் அண்டு பஞ்சாபுடைய கேபிட்டலான சண்டிகரில் இருக்கோம். வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரைட் நவ் சிட்டி ஆஃப் பியூட்டி, ஹரியானாவுடைய கேபிட்டல் அண்டு பஞ்சாபுடைய கேபிட்டலான சண்டிகரில் இருக்கோம். ஃபஸ்ட் டைம் சண்டிகர் வந்திருக்காங்க. லாஸ்ட் vlog பார்த்துருப்பீங்க. நம்ம மதுரையில் இருந்து சண்டிகர் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். 2 பாட்டாக போட்டிருப்பேன். சண்டிகர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே காலையில் 4 மணிக்கு வந்து இறங்கினோங்க. இறங்கிட்டோன்னே இங்கே ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டரில் இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது. நாங்கள் ஆனால் ரூம்ஸ் எதுவுமே ஆன்லைன் புக்கிங் பண்ணல. சரி டேரெக்டாக வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி டேரெக்டாக இங்கே வந்து இங்கே ஹோட்டல் ஆர்ஆர் விலாஸ், ஸோ இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணோம். நல்லா ஸ்டே பண்ணி காலையில் ஒரு 5:30 மணிக்கு தூங்கினாங்க. நல்லா தூங்கி ஒரு 9:30 மணி வரைக்கும் 4 hours நல்ல ஒரு சூப்பரான தூக்கம் தூங்கி முழிச்சு, சரி ஓகே இன்றைக்கி ஒன் டே நாங்கள் சண்டிகரில் இருக்கோம். ஸோ சண்டிகர் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு பிளேஸை சுற்றி பார்க்காம போனால் நல்லா இருக்காது சொல்லிவிட்டு ஒரு 2 பிளேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 பிளேஸை போய் சுற்ற போகிறோம். ஸோ காலையில் வர பிரேக்ஃபாஸ்ட் வர நாங்கள் சாப்பிடலைங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு லஞ்சு சாப்பிட்றலாம். ஏன்னா மணி 12 o'clock. ஆனால் வெயில் சரியான வெயிலுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் 40 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்குது சண்டிகரில். சரியான வெயில். ஒரு ரோடு டஸ்ட்டு, பயங்கரமான டஸ்ட்டுங்க, சரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றலாம். லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பிளேஸ் இருக்கோ அதெல்லாம் சுற்றலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். இந்த சண்டிகரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டிகர் வந்து 2 ஸ்டேட்டுக்கு ஒரு கேபிட்டல், ஓகேங்களா. ஹரியானாவுக்கும் சண்டிகர் தான் கேபிட்டல், பஞ்சாபுக்கும் சண்டிகர் தான் கேபிட்டல். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டிகர் வந்து யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு தனி ஸ்டேட்டு, அதுவும் ஒரு இதாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டு வந்து இங்கே ஆப்ரேட் ஆகும், இந்த சண்டிகரில் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ ஹரியானாவுக்கு HR போட்டிருப்பாங்க, பஞ்சாபிக்கு PBன்னு வரும், சண்டிகருக்கு CH வரும். நான் அதை எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நமக்கு பின்னாடி இங்கே ஒரு ஆட்டோ இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்களா, இதில் HR போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஹரியானா வண்டி. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சண்டிகர் CH வந்து சண்டிகரோடைய நம்பர் பிளேட் வண்டி. ஸோ அதே போல் PBன்றது பஞ்சாபிங்க. ஸோ HR ஹரியானா, CH சண்டிகர், PBன்றது பஞ்சாப். ஸோ 3 வண்டியுமே இங்கே வந்து ரன் ஆகும். ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்லான் இருக்கோங்க, ஹரிஷ் தாபா. ஸோ இங்கே தான் வந்து சாப்பிட்லான் இருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ மெனு கார்டுங்க. ஸோ மெனு கார்டு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருந்தோன்னா இந்த ஆலு பரோட்டாலாம் சாப்பிட்ருக்கலாம். ஆலு பரோட்டா, ஆனியன் பரோட்டா இதெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கலாம். இதெல்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்தனால நானும் நவீன் ப்ரோவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வெஜ் தாலி 170. ஸோ 2 பேருக்கு, எனக்கு நவீன் ப்ரோக்கும் வெஜ் தாலியே சொல்லிட்டோம். ஸோ
உள்ளே வந்து உட்காந்துட்டோங்க. நானும் நவீன் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபி தாலி தான் வந்து சொல்லியிருக்கோம். வெஜ் தாலி மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் வந்து பஞ்சாபி தாலி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இதான் வந்து லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எடுத்துகிட்டு வந்துட்டோன்னே அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண பஞ்சாபி வெஜ் தாலி வந்து வந்துடுச்சுங்க. ஸோ பஞ்சாபி இது வந்துடுச்சு. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ பட்டாணி போட்ட ஒரு பொரியல். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ இது பேர் என்ன? ராஜ்மா. இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி. இது வந்து ரைத்தா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இது மாதிரி கொடுத்துருக்காங்க. சாலட். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்கிறேங்க. 170. ஸோ கம்மியாக கொடுப்பாங்கன்னு நினச்சா, ஆனால் வெரைட்டியாக நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொடுத்துட்டாங்க. குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே டேஸ்ட் எல்லாமே சூப்பருங்க. செம்மையாக சாப்பிட்டாச்சு. ஸோ கைஸ் நல்லபடியாக போயிட்டு நம்மளுடைய லஞ்சை முடிச்சாச்சுங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நார்த் இந்தியா ஃபுட்டு வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து பஞ்சாபி வெஜ் தாலி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்ம சவுத் இந்தியா சைடு மெயினாக சொல்லணுன்னா நம்ம சென்னை சைடும் வந்து இருக்கும், பட் இந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பஞ்சாபி தாலி அந்த இது டேஸ்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே வந்தீங்கன்னா இருக்குது ஹரிஷ் தாபா. ஸோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லபடியாக வந்து நம்மளுடைய லஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. மொத்தமாக 2 பேருக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 360 ஆச்சுங்க. ஒன்று வந்து 180 ருபீஸு. நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம போய் சண்டிகரை போய் சுற்ற போகிறோம். ஆனால் வெயில் தான் பயங்கரமான வெயிலாக இருக்குங்க. ஸோ பார்ப்போம் எப்படி போகிறோம் எல்லாமே வந்து பார்க்கலாம். அப்படியே ரோட்டில் நடந்து போகிறோங்க. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. ஸோ ஆட்டோ கிடைக்குதா பார்க்கலான் இருக்கோம். ஏன்னா வந்து வெயிலில் அலைய முடியாது. ஸோ அதனால் ஆட்டோவில் போய்டலான்னு பிளானு. ஸோ சண்டிகரில் நாங்கள் 2 பிளேஸ் பிளான் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகரில் ரொம்ப ஃபேமஸான ராக் கார்டன். ஸோ இங்கே தான் வந்து போகலான் இருக்கோம். நம்ம இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6 கிலோமீட்டருங்க. ஆனால் இங்கே வந்ததில் இருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டிகருடைய கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து ஒரு பஸ்ஸஸ் பார்க்கல. இந்த சைடு ரொம்ப ரேருன்னு நினைக்கிற பஸ்ஸஸ்ஸு மேபி இருந்திருக்கலாம், அது என்னன்னு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் போயிடலான் இருக்கோம். ஏன்னா வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குங்களா. ஸோ அதனால் ஆட்டோவிலேயே போயிடலான்னு ஸோ ஆட்டோ தான் பார்த்துட்ருக்கோம். ஆட்டோ வந்தால் ஆட்டோவில் ஏறி அந்த ராக் கார்டன் வந்து நாங்கள் போகலான் இருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பஸ் போகுது. ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் பஸ்ஸே பார்க்குறோங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வேணால் பஸ் வருது, ஆனால் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸஸை பார்க்கல. உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பஸ்ஸஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இங்கே கூட வந்து பார்த்திங்களா இங்கே ஒரு பஸ்ஸஸ் நிற்கிது, ஏசி பஸ்ஸஸ்ஸு. ஸோ இது வந்து ஒரு நான் ஏசி பஸ்ஸஸ்ஸு. சண்டிகர் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங். ஸோ சண்டிகருடைய கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு சண்டிகரில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸஸும் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஈச்சரோடைய இதில் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் உங்களுக்கு நேம் போர்டு வருங்க, க்ரீன் கலர் நேம் போர்டு வரும். ஸோ இன்னும் நமக்கான பஸ்ஸு வரலைங்க. நமக்கான பஸ்ஸு 2ஆம் நம்பர் பஸ்ஸுங்களா. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இத்தனை நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா மெயினாக சொல்லணுன்னா நம்மளுடைய தமிழ்நாடு, சென்னை அங்கே இருக்க கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டான கல்ச்சராக இருக்கும் நம்மளுடைய மக்கள் கல்ச்சரு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா கல்ச்சர். ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே பஞ்சாப்லாம் வந்து வரேன், சண்டிகர்லாம் வரேன். இங்கே இருக்க மக்களுடைய கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டான கல்ச்சராக இருக்குது, நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் வரும். ஆனால் வெயில் தான் சரியான வெயிலாக இருக்குது. ஸோ 2ஆம் நம்பர் சொல்கிறாங்க. அங்கே போய் கேட்டால் மறுபடியும் வேறு ஒரு பஸ் நம்பரும் சொல்கிறாங்க. ஸோ கேட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பஸ்ஸு வரலங்க. பஸ்ஸு வந்துட்டோன்னே நம்ம போகலாம் ராக் கார்டனுக்கு. ஸோ நார்த் இந்தியா பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு வெயில் காலமும் சரி பனிக்காலமும் சரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தாங்க இருக்கும். இப்போ இருக்கிறது சம்மர் காலம். ஸோ அதனால் வெயில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். எனக்கு இது ஃபஸ்ட் டைமு. நவீன் ப்ரோ நிறைய வாட்டி வந்திருக்காரு நார்த் இந்தியா. ப்ரோ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? ரொம்ப அதிகமாக தான் இருக்குல்ல ப்ரோ? சூப்பர் ப்ரோ. 5 minutes later.
ஸோ கைஸ் பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நமக்கான பஸ்ஸே வரலங்க. கேட்டால் உங்களுக்கான பஸ்ஸு பின்னாடி வரும் சொல்லி பஸ்ஸே வரல. ஸோ அதனால் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ ஏறிட்டோம். ஸோ இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ராக் கார்டன் போக 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க எலக்ட்ரிக் ஆட்டோவில் போகலாம். ஸோ இங்கெல்லாம் நார்த் இந்தியா சைடு சண்டிகர்லாம் எலக்ட்ரிக் ஆட்டோ ஓடுது. பட் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த எலக்ட்ரிக் ஆட்டோலாம் கொண்டு வர மாட்டாங்க. அதெல்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சூப்பரான இதாக இருக்கும், மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவீன் ப்ரோ, உங்களுடைய கருத்து? சண்டிகர் மட்டும் இல்லை, நார்த் இந்தியா சைடு மோஸ்ட் ஸ்டேட்ஸ், டெல்லி, உத்தரப்பிரதேஷ், இந்த பக்கம் பஞ்சாப், எல்லா ஸ்டேட்லேயும் எலக்ட்ரிக் ஆட்டோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் சவுத்து, முக்கியமாக தமிழ்நாடு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ரோடோட டிசைனிங் பார்த்தீங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காரு, பைக்கு, பஸ்ஸஸ் போகிறதுக்கு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ சைடில் வந்து அந்த போர்ட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ சைக்கிள் போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகும். ஸோ அது தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இது தனியாக வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குங்க. கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு 20 minutesல அந்த அண்ணா அழகாக கூட்டிகிட்டு வந்து நம்மளை விட்டாருங்க. ஸோ இதான் ராக் கார்டன், உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கார்டன் வந்தாச்சுங்க. நேக்சந்த் ராக் கார்டன் ஃபுல் நேம். சண்டிகரில் ரொம்ப ஒரு ஃபேமஸான கார்டனுங்க. ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது 30 rupees. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. எனக்கும் நவீன் ப்ரோக்கோ 60 rupees, 60 ரூபா வந்தாச்சு. ஸோ வாங்க உள்ளே என்ன இருக்குது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இதாங்க அந்த டிக்கெட்டு, ராக் கார்டனுடைய என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 60 rupees ஆச்சு. எனக்கு நவீன் ப்ரோக்கும் ஒரு ஆளுக்கு 30 rupees, 2 பேருக்கும் சேர்த்து 60 rupees ஆச்சு. நேக்சந்த் ராக் கார்டனுங்க, ரொம்ப ஒரு ஃபேமஸான கார்டன் சண்டிகரில். ஸோ உங்களுக்கு அதில் விசிட்டிங் ஹார்ஸ்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. சம்மர் 1 April to 13 September வரைக்கும் காலையில் 9 மணியில் இருந்து 7 PM, ஈவினிங் 7 PM வரைக்கும் வரலாம். வின்டர் சீசனில் உங்களுக்கு 1 October to 31 March வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 9 AM to 6 PM, காலையில் 9 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும். ஸோ அடல்ட்டுக்கு வந்து 30 rupees, சைல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோன்னே உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காரில் வரீங்கன்னா கார் வந்து நீங்கள் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெஃபிடேரியா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு டீ, காஃபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமோசா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ட்ரிங்கிங் வாட்ரு இதெல்லாமே வந்து இருக்குது. சரி, ஓகே. கேஃபிட்டேரியாவில் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கலான்னு வந்தோங்க. ஆனால் வந்து இது லஞ்ச் டைமாக ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. வாட்டர் பாட்டில் வாங்குறது கூட ஒரு 10 minutes, ஏன்னா அவங்களுக்கு இது லஞ்ச் டைம் போல். சரி, ஓகே, 10 minutes தான் வெயிட் பண்ணியே வாங்கிட்டு போகலான்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இது ஒரு டைனிங் ஹால் மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஈவினிங் இந்த டீ, காஃபி, ஸ்நாக்ஸு ஸோ இது மாதிரி வாங்குறீங்கன்னா இங்கே மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு பிளேஸ் தான் இந்த பிளேஸு. உங்களுக்கு கேஃப்டேரியாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து கொடுக்குறாங்க. வாட்டர் பாட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. பட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வருதுங்க. குடிக்கிற தண்ணி நல்லா இருக்குது, நல்லா ஜில்லுன்னு, நல்லா கூலிங்காக நல்லா இருந்துச்சுங்க தண்ணி. ஸோ நீங்கள் வரீங்கன்னா இங்கே கூட தண்ணி வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம். உங்களுடைய எம்டி வாட்டர் பாட்டில் இருந்தால் நீங்கள் அழகாக இங்கே கூட தண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ராக் கார்டன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா July 7, 1988 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கவர்னர் ஆஃப் பஞ்சாப் அட்மினிஸ்ட்ரேஷன், சண்டிகர். ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து உங்களுடைய டிக்கெட்டை காமிக்கணும். நீங்கள் எடுத்த டிக்கெட்டை காமிச்சிட்டு அப்படியே நம்ம உள்ளே போக வேண்டியதான். ஸோ இங்கே வந்தால் பார்த்திங்கன்னா நிறையா அந்த எல்லா சிற்பங்கள் மாதிரியே இருக்குங்க. கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, ஒருவேளை சண்டிகருடைய அந்த பழங்கால சிற்பங்களா என்னன்னு தெரில, நிறையா இங்கே இருக்குது.
இங்கே பார்த்தீங்களா அந்த மண் பானை, ஸோ அது வந்து ஒரு இதாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஊரில் வந்து மண் பானை சொல்லுவோம். ஸோ இங்கே சண்டிகரில் அவங்களுடைய லாங்குவேஜில் என்ன சொல்கிறாங்கன்றது தெரியல எனக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாச்சு தாங்க நிறையா இருக்குது, நிறையா சிற்பங்கள் தான் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது, இங்கே தண்ணி இருக்கணும், ஆனால் தண்ணியே இல்லை. ஸோ தண்ணி ஒரு வேளை ஊற்றாமல் வச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. வெளியே வெயிலாக இருக்குது, பட் இங்கே நிறையா மரங்கள் சூழ்ந்து நல்லாயிருக்கு. ஸோ நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டாச்சுவாக தான் இருக்குது, சிற்பங்களாக தான் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக தெரியல எனக்கும். ஆனால் இது வந்து ஒரு ஃபேமஸான கார்டன் மாதிரி சொல்கிறாங்க, ராக் கார்டனு. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் தெரியல. ஸோ வாங்க அப்படியே போகலாம். ஸோ இங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சண்டிகர் பேர் வர என்ன காரணம் வந்து தெரியுங்களா? சண்டி. இந்த சண்டின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாழ்ந்த ஒரு கடவுள், சண்டி தேவின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்து சண்டிகர்ன்றது பேர் வந்துச்சு. இந்த ஊர் மக்கள் வந்து அந்த சண்டி கடவுளை வந்து வணங்கினாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் பேர் சண்டிகர் என பேர் வச்சுருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு கிளாஸில் ஏதோ உள்ள ஒரு சிலை இருக்குன்னு நினைக்கிறேன், வாங்க அதை போய் பார்க்கலாம். எனக்கு தெரியுதா என்னன்னு தெரில. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன் சிலையாட்டம் இருக்குது. இதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை மாதிரி இருக்குது, ஒரு 4 சிலை வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிலை வரதுக்கான ரீசன் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நெக்சண்ட் அவர் வந்து ஸ்டார்டிங்கில் செஞ்ச சிலைங்க. ஸோ அதான் வந்து அந்த இதுக்குள்ளே கிளாஸ் இதுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வரைவாங்க போல், அந்த பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டு. ஸோ இப்போ லஞ்ச் டைம்னால தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 ட்ராயிங் அந்த இதெல்லாம் வந்து ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராயிங் வந்து வரைகிறாங்க. நம்ம வந்து அங்கே உட்காந்துட்டா போதும். ஸோ அவங்க கரெக்டாக நம்ம ஃபேஸ் அழகாக ட்ரா பண்ணி தருவாங்க போல் ஆர்டிஸ்ட். தண்ணி தாகம் மட்டும் விடவே மாட்டேதுங்க. ஏன்னா வெயில் டைமுங்களா, இப்போ தான் தண்ணி குடித்தோம், மறுபடியும் தண்ணி தாகம் எடுக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து வெளியே போகிறீங்கன்னா தண்ணி நல்லா குடிங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெயில் டைமுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதுலேருந்து தண்ணி வரும் போலங்க. ஆனால் இப்போ தண்ணி இல்லை. மேபி தண்ணி இருந்தால் நல்லாயிருக்குங்க. வின்டர் சீசனில் தண்ணி நிறையா போகும், இப்போ ஒரு சம்மர் காலம்ல. ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் இல்லைங்க, ஆர்டிஃபிஷியலாக வந்து தண்ணி வந்து வர வைக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தண்ணி இல்லை போல், அதனால் தண்ணியே இல்லாமல் ஸோ வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பார்க்க முடியல. வாங்க அப்படியே இது ஏதோ மலையில் ஏறுற மாதிரி இருக்குது, அப்படியே ஏறலாம். மொத்தத்தில் போகிற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 சைடும் ராக்ஸாக தான் இருக்குது. அதான் ராக் கார்டனு. மற்றபடி மான்சூனில் வந்து ஸோ போகிற சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராக்ஸாக இருக்கனால தான் இந்த கார்டன் பேர் வந்து ராக்ஸ் கார்டன் என பேர் வச்சுருக்காங்க. மற்றபடி நீங்கள் வின்டர் சீசனில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சம்மர் சீசனில் வந்தனால வந்து பார்த்திங்கன்னா ஓகே நல்லாயிருக்கு. பட் வின்டர் சீசன் வந்தால் அது ஒரு தனி ஃபீலிங்காக நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிளேஸ் இன்னும் நல்லா இருக்குங்க. முக்கால்வாசி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் நல்லா எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதான் மெயினாக எடுக்கிறாங்க. ஒரு டீம் பார்க் மாதிரி இருக்குங்க. நம்ம ஊட்டி பிளாக் தண்டர், மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர்லாம் போவோம்ல, நான் ஆக்சுவலி நானே அது போனதில்லை. அது மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஒரு குகைக்குள்ளே வர மாதிரி. ஸோ அங்கங்கே அந்த வாட்ரு போகிற அந்த தண்ணி போகிற இடம் அப்படி தான் இருக்குது. பட் நல்லா இருக்கு. ஆனால் ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் எக்ஸிட் வெளியே போய்க்கலாம். இப்படி போனால் டால் மியூசியம் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ராக்குன்றது எதுவும் இல்லைங்க. ராக்குன்றது பாறை சொல்லுவாங்க. தமிழில் வந்து பாறை, இங்கிலீஷில் வந்து ராக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பாறைகளால் கட்டப்பட்டதா, அதனால் இது ராக் கார்டன். ஸோ அதனால் வந்து ராக் கார்டன் என பேர் வச்சுருக்காங்க. ஸோ வெளியே அவ்வளோ ஒரு வெயிலுங்க. பட் உள்ளே வந்தது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நல்ல நிழலாக இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வெயில் தெரியல, நல்லா காற்றடிச்சு ஜில்லுன்னு காற்றடிச்சு நல்லா இருக்குது.
ஸோ இந்த இடம் பாருங்களேன், நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க. உள்ளே போய் பார்ப்போம். அப்படியே அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கட்டும்போது நல்லா இருக்குங்க, நல்லா சூப்பராக கத்திட்டு அதை கேட்கும்போது அந்த ஓசை வந்து நல்லா இருக்குது. ஸோ பேஸ் 1லேருந்து இப்போ பேஸ் 3க்கு வந்துட்டோங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்குங்க, நல்லா சூப்பராக இருக்குது. அங்கெல்லாம் ஊஞ்சல்லாம் இருக்குது, ஸோ விளையாண்டுருக்காங்க. ஸோ போயிட்டு ஒரு ஜூஸ் குடிக்கலான் இருக்கோம் நானும் நவீன் ப்ரோ. ரொம்ப தாகமாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்களா ஃபேன்லாம் போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க, நல்லா இருக்குங்க. ஸோ அப்படியே வெயிலில் வரவங்களுக்கு உட்கார்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லில் கட்டப்பட்ட அந்த டேபிள் மாதிரி இது வச்சுருக்காங்க. பார்த்திங்களா ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குங்க. ஸோ எல்லாம் மீன் தொட்டியில் போட்டு ஃபிஷ்ஷெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க. ஆனால் என்னென்ன ஃபிஷ் இருக்குன்றது தெரியல. ஸோ அங்கே வந்து ஒரு கடை இருக்குங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ரூட்டி ட்ரிங்க் வாங்கி குடித்தோம் நானும் நவீன் ப்ரோவும். காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ், 2 பேருக்கு சேர்த்து 60 ரூபா. ஒரு இது வந்து 30 ரூபா ஆச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு விளையாட வந்து அந்த ஊஞ்சல்லாம் வந்து வச்சுருக்காங்க, பசங்க வந்து விளையாண்டுருக்காங்க பார்த்திங்களா. ஸோ நல்லா காற்றடிச்சு நல்லா இருக்குங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஃபைனலி எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டோங்க. என்ட்ரி இதுக்குள்ளே போனோம், போய் எல்லாம் சுற்றிட்டு அப்படியே பக்கத்தில் எக்ஸிட்டு, அப்படியே எக்ஸிட் வழியாக வெளியே வந்தாச்சு. நம்ம இப்போது நல்லபடியாக கார்டனை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோங்க. நீங்கள் வெயில் டைம் வர்றதுக்கு ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நல்லா உள்ளே சூப்பராக சுற்றி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒன் டேனால் இப்போ மதியானம் வந்து நல்லபடியாக சுற்றிட்டு வந்தாச்சு. இப்போ செகண்ட் ஸ்பாட் போகிறோம். செகண்ட் வந்து இங்கே ஒரு லேக் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே இந்த ராக் கார்டன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக் இருக்குது. ஸோ அதை பார்க்கலான்னு போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அப்படியே நடந்து போகிற தூரம் தான். ஸோ அதனால் அங்கே போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பஸ் இருந்தால் பஸ்ஸு பிடிச்சி ரூமுக்கு போவோம், அப்படி இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா டிரைவ் ஸ்லோ, அதாவது இந்த இடத்துல பொறுமையாக போகணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல மான்கள் நிறையா கிராஸ் ஆகுங்க, மான்கள் டியர் கிராசிங் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் இருக்காது, நைட் டைமில் நிறையா கிராஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து டிரைவ் ஸ்லோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்களா ஒட்டகம். ஸோ நேரில் பார்க்குறேங்க ஃபஸ்ட் டைமு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒட்டகம்லாம் பார்த்து. லாஸ்ட்டாக வண்டலூர் ஜூவில் பார்த்துருப்பேன், அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு சவாரி மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க, ஒட்டகம் சவாரின்றது. ஆனால் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்றது தெரியல. ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி ஜூஸாக குடித்து எங்களுடைய தாகத்தை தணிச்சிட்டே இருக்கோம். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அடங்க மாட்டேதுங்க, செம்ம தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்குது. அதனால் இப்போ வந்து ஒரு டின் வாங்கியிருக்கோம், மிரண்டா ஒன்று வாங்கினோம். ஸோ குடிச்சிட்டு என்னோடய விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா லேக்குக்கு வந்தாச்சு. ஸோ ராக் கார்டனை நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக்குக்கு வந்துட்டோம். இந்த லேக் பேர் வந்து பார்த்திங்கன்னா சுக்னா லேக்குன்னு சொல்லுவாங்க. சண்டிகரில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சூப்பரான பிளேஸுங்க, சுற்றி பார்க்குற பிளேஸு. ஸோ இந்த பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். கரெக்டாக ராக் கார்டனில் இருந்து ஒரு 500 மீட்ரு நடந்து வந்தீங்கன்னா இந்த லேக் வந்துடும். எனக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் தெரியும். ஸோ இது ஒன்றும் சுற்றி பார்க்குறதுக்கு எதுவும் இல்லைங்க, இந்த லேக் தான் வந்து ஃபேமஸ் போல், நல்லா பெரிய லேக்காக இருக்குது. ஸோ இதாங்க அந்த லேக்கு. ஸோ நல்ல பெரிய லேக்காக இருக்குது, தண்ணி இருக்குங்க, ஆனால் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு போட்டில் வந்து ரைடு கூட கூப்பிட்டு போவாங்க. ஸோ அது எவ்வளோ காஸ்ட்டுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த சுக்னா லேக்கில் வந்து போட் ரைடு போகிறீங்கன்னா ஒரு ஆளுக்கு பர் பர்சன் 350 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, 350 ரூபா. அதுவும் வந்து ½ அன் ஹவர் தாங்க, ½ அன் ஹவர் மட்டும் தான் ரைடு போக முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெடல் போட்டு வந்து இருக்குங்க. 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ½ அன் ஹவர் தாங்க, அரை மணி நேரம் தான் வந்து உங்களை ரைடு வந்து கூப்பிட்டு போவாங்க.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான ஒரு சின்ன விளையாட்டு இடம் மாதிரி இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கான விளையாட்டு இடம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபேர்லாம் ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க, என்னென்ன ஃபேரு எல்லாமே. ஸோ அதே போல் இந்த லேக்கு சுக்னா லேக்கு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போனோம்ல ராக் கார்டன், ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர் டூரிசம் அவங்க எடுத்து நடத்துகிறது தான். ஸோ சண்டிகர் கவர்மெண்ட் அவங்க தான் வந்து இதை எடுத்து நடத்துகிறது. ஸோ ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 5 o'clock ஆக போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க. ஸோ இங்கே இருக்கவங்க ஃபேமிலியாக வந்து வராங்க. இன்றைக்கி ஒரு சாட்டர்டே, ஸோ நாளைக்கு சண்டே இன்னும் நல்லா க்ரௌடு ஹெவியாகவே இருக்கும். ஸோ ஈவினிங் டைம் வந்தாங்கன்னா அப்படியே ஃபேமிலியாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே லேக்கை பார்த்துட்டு அப்படியே பார்க்கு அப்படியே பார்த்திங்கன்னா நடந்து போகலாம். ஸோ அப்படியே ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான அந்த இடம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுக்னா லேக் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரோடு போகுது. இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து மதியானம் இந்த வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ராக் கார்டன் வந்து போனோம். ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டிராஃபிக்கே இல்லைங்க, நல்லா சூப்பராக இருக்குது. அதுவும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க ரோடு. அந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நம்ம இப்போ இருக்கிறது சண்டிகர் சிட்டிக்குள்ளே தான் இருக்கிறோம். பட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இல்லைங்க, இந்த பார்க்கு சுக்னா லேக்குக்கு பக்கத்தில் இருக்க பார்க்கு, சும்மா வாக்கிங் போகிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 மணியில் இருந்து நைட்டு 11 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்களாம். ஸோ நைட்டு இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி 5:10 ஆகுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே 6:30 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா லைட்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும் போல். நைட் டைம் வந்திங்கன்னா நல்லா அந்த லைட் செட்டிங்கில் பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் போல். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:15. ரொம்ப சுற்றியாச்சு, அதனால் உட்காரலான்னு சொல்லி உட்காந்துட்டோம். இந்த சண்டிகர், அதே போல் மொகாலி, அதே போல் பஞ்ச்குலா, இதெல்லாம் ட்ரை சிட்டி சொல்லுவாங்க. எல்லாமே 3 இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கனால ட்ரை சிட்டின்னு வந்து சொல்லுவாங்க. எங்கே vlog ஆரம்பித்தோமோ அங்கே வந்தாச்சுங்க. சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. 6:30க்கு வந்திருக்கோங்க. ஸோ பஸ்ஸு மாறி வந்தாச்சு. அடுத்த ரூம் போக வேண்டியதான். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30ங்க. ஆனால் 6:30 மாதிரியா தெரியுது, பார்த்தா 5:30 மாதிரி தெரியுது. ஸோ ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இருட்டாகவே இல்லைங்க. இங்கே நார்த்து சைடு வந்து பார்த்திங்கன்னா இருட்டாகிறதே லேட் ஆகிடும். 7 மணிக்கு மேலே தான் இருட்டாகும். மணி வந்து பார்த்திங்கன்னா 6:30. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருட்டாகவே இல்லை. The next morning. ஸோ கைஸ், நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் இதுதான். நானும் நவீன் ப்ரோவும் சண்டிகரில் ஸ்டே பண்ண ரூம் இதுதான். ஒரு ஆவரேஜான ரூம் தாங்க. ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு இதுன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக ஓகேன்னு சொல்லலாம். ஸோ 2 பேர் தூங்குற மாதிரி பெட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏசி, நாங்கள் ஏன்னா ஏசி தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஏசியோட ஜில்னஸ்லாம் நல்லா பக்காவாக சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி டிவி கொடுத்தாங்க. டிவிலாம் நாங்கள் பார்க்கல, வந்த டயர்டு நல்லா தூங்கிட்டோம். ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஓகேன்னு சொல்லலாம், ரொம்ப சொல்ல முடியாது. ஸோ இதோட காஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா 1100 வந்துச்சு எங்களுக்கு 24 hours. ஸோ சண்டிகரில் 6 பிளேசஸ் வந்து ஒரு மெயினான பிளேஸுங்க சுற்றி பார்க்குறதுல. நாங்கள் வந்து 2 பிளேஸ் நேற்று சுற்றி பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராக் கார்டன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுக்னா லேக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு கேபிட்டல் காம்ப்ளெக்ஸு, செக்டார் 17 பிளாசா, அதுக்கப்புறம் சண்டிகர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் போகும்போது பார்த்துருப்போம், ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராக் கார்டன் மாதிரி ரோஸ் கார்டன் இருக்குது. அது வந்து அந்த ஃப்ளவர் சீசன் அப்போ வந்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ சண்டிகரை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பிளேஸ் தான் வந்து ஒரு சுற்றி பார்க்குற பிளேஸு. நாங்கள் நேற்று ஸ்டே பண்ண அந்த ஹோட்டலோட ஏரியாங்க. இந்த ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா தாரியா. ஸோ சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு 500 மீட்டர் வந்திங்கன்னா இந்த தாரியா பிளேஸ் வந்துடும். இங்கே ஃபுல்லாகவே ரூம்ஸ் தாங்க உங்களுக்கு, ஹோட்டல் ரூம்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஹாய் கைஸ், சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ரூமை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் சண்டிகரை சுற்றி பார்த்தோம். 2 பிளேஸ் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராக் கார்டனு, இன்னொன்று வந்து லேக்கு.
ஸோ இதெல்லாம் சுற்றி பார்த்தோம். ரூமு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா எக்ஸ்ப்ளோரிங் இது வரைக்கும் நான் வந்து நம்ம சேனலில் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளோரிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக சண்டிகர் வரீங்கன்னா சண்டிகரை மட்டும் பிளான் பண்ணி வராதீங்க. பக்கத்தில் இருக்க ஷிம்லாலாம் பிளான் பண்ணி வரீங்கன்னா நீங்கள் வந்து சண்டிகர் வரலாம். வந்துட்டு அப்படியே போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சுற்றி பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு 6 பிளேஸ் தாங்க சண்டிகரில் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சுற்றி பார்க்குற பிளேசஸ் வந்து சண்டிகரில் கம்மி தான். பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. சிட்டி ஆஃப் பியூட்டின்றது உண்மை தான். அந்த ரோடு எல்லாமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக கொடுத்தாங்க. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். ஓகே கைஸ், இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் vlog சண்டிகரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டாட்டா.